நம்ம சுந்தரன் வந்துட்டாரு, வெல்கம் போட்டுருவோமா? அதுதான் நானும் சொன்னேன், உங்க பாணியிலே வெல்கம் போட்டுருங்க. கண்டிப்பா சுந்தரனா. அடுத்த மேட்ச் ஒரு ஃபயரான ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்சுக்காக அதுக்கு முன்னாடி பிச்சு எப்படி எப்படிலாம் அதுன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க சுந்தரனா. வெல்கம் டு தி கிரவுண்ட்னா. காலையில இருந்து நடந்த மேட்ச் எல்லாமே ஃபயரா தான் இருந்துச்சு. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு சுட்டு எரிச்சுது. ஸோ இதுக்கப்புறம் வர மேட்ச் ஃபயரா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்கோப் டீம் விளையாட போகுது. ஸ்கோப் டீம் 6 ஸ்கோப் வச்சு பட்டார்னு ஒரு அடி அடிப்பாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இங்க பேட்டிங்க்கு பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா, சூரியன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அது பேட்டிங்ல ஜெயசூர்யா, லோகநாதன், லோமேஷ் பவுலிங் உள்ள வந்திருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா பேட்டிங் டீமோட 12th மேன் பேர் பார்த்திவ் பட்டேலாம். வைட் டெலிவரிக்கு டெலிவரி சும்மா எழுதியிருக்காங்களா பாப்போ கார்த்திக். இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாம்ஸ். ஒரு பால் போட்டாங்க, அதுவும் வைடு. அதனால ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லலாம். இப்போ அந்த பால் கரெக்டா போட்டா தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சான்னு பார்க்கணும். இல்லை இல்லை, அங்க வந்து ரப்பர் கை இருந்தா மட்டும் தான் சர்க்குன்னு அந்த கை அப்படியே. ஆமா நிச்சயமாக பூமர் கை, பூமர் ரப்பர் கை அந்த மாதிரி நீட்டணும்னா பூமர் கையில பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி இப்படி ஸ்ப்ரிங் விடுற மாதிரி விட்டு பிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் இங்க பாசிபிலிட்டி கிடையாது. பந்து உதிரிகள் உங்களுடைய எதிரிகள் கவனத்துல வச்சுக்கணும். எதிரிகள் உங்களுக்கு மட்டும் இல்ல, கஷ்டப்பட்டு 10 மேட்சா பேசிட்டு இருக்க எனக்கும் எதிரிகள். உதிரிகள் போடாம கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க பாயாவா. ஆஹா நல்ல பந்து, ஸ்விங் அண்ட் மிஸ் அப்படி சொல்லலாம். ஆஹா இப்பதான் நான் அவரோட ட்ரெஸ் பின்னாடி பக்கம் பாக்குறேன், ஃபேண்டா கலர். நல்ல வேலை நானா இருந்தா ரன் அவுட் வச்சு அம்பையர் அவுட் கேட்டிருப்பேன். அதெல்லாம் பவுலர் பண்ணல. இஸ் எ ஜென்டில்மேன் தெரியுது. பாத்தீங்களா மாம்ஸ், பின்னாடி ஃபேண்டா கலர் சட்டை. ஃபேண்டா கலரா? ஆமா எஸ். உதிரிகள் உங்க எதிரிகள். நீங்க இந்த மாதிரி பந்து போட்டா அட போங்கல் அப்படின்னு அடி அடி அடிக்கிறாரு. பவுண்டரி 6.
போட்டு கரண்ட் ஓடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ். என்னங்க ஆகாஷ், ஒரு காதல் ஜோடி கூட காணுமே. இல்ல இல்ல, நான் அதுக்கு முன்னாடி ஜோடி போய் கிடக்குதுங்க. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13 மாம்ஸ். 13. எஸ், லோமேஷ் அவரோட 65 நைஸ் நைஸ், டக்குனு கணக்கு போட்டீங்க, நல்லா இருந்தது. உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. என் ப்ரெடிக்ஷன் இங்க இருந்து 55 50 அப்படின்னு அடிச்சாங்கன்னா நம்ம சீக்கிரமா 9th மேட்சை முடிச்சுட்டு 10th மேட்சுக்கு போயிடலாம் மாம்ஸ். நிச்சயமாக. சோ ரெண்டு ஊரையும் சொல்லுவீங்களா? இப்ப விளையாடுற ரெண்டு ஊர் சொல்லுங்க. ரொம்ப கண்டிப்பா. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா இல்ல, ரெண்டுமே எனக்கு தெரியல. ஒன்னு வந்து எஸ் கோவளம்ல இருந்து ஒரு ஊரு, இன்னொரு ஊர் பாத்தீங்கன்னா பெரியம்மா நகர் தையூர்ல இருந்து. தையூர் பாருங்க, தையூர் நிறைய தையூர் டீம் தாங்க, நிறைய அங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நிறைய இருக்காங்க தையூர்ல. விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா செங்கேனியம்மன் கோயில் தெரு கடைசி காலனி சொல்லுவாங்க. கோவளம் ஊராட்சியில செங்கேனியம்மன் கோயில் தெருல இருந்து ஒரு ரப்பர் பால் டீம் ஒன்னு இங்க வந்து டோர்னமெண்ட்ல விளையாடுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எஸ், அதை தாண்டி ஈசிஆர் ரைடர்ஸ், ஈசிஆர் கைஸ்ல ஈசிஆர் ரைடர்ஸ், ஈசிஆர் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் நான் தான் நினைச்சேன் ஈசிஆர் ரைடர்ஸ் இன்னைக்கு இன்னொரு மேட்ச் ஆடினாங்க. ஓ சூப்பர். இந்த பவுலர் இந்த ஓவர்ல ஹாட்ரிக் எடுப்பார் மாம்ஸ். ஏன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். அவர் ஏன் பேர் வச்சிருக்காரு மாம்ஸ்? டேங்கப்பா. நக்கல்யா உனக்குன்ற மாதிரி. நக்கல்யா பாரு, பால் எப்படி போகுது பாரு. ஜஸ்ட் சிங்கிள். அது இல்ல மாம்ஸ், இங்க வந்து ஸ்கோரர் மாம்ஸ், முன்னோர் மாம்ஸ், ஸ்கோரர் மாம்ஸ் இருக்காருல்ல, அவரு ரொம்ப நக்கலா பேசுறாரு. ஆக்டிங் 6 கொடுப்பாருன்றாரு. நீ ஏதாவது அங்க ஃபியூஸ புடிங்கிடு. அவர் ஃபியூஸ புடிங்கிட்டா அப்புறம் அம்பேட்ட பேச முடியாது. பர்த்டே பாய் வேற. ஷார்ட் டெலிவரி, ஆனா கால் திசையில வைட். எதிரிகள். ஒரு டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். 6-4 கொடுத்தாலும் அது அதிகமா பேசப்படாது. ஒரு 2 வைடு 3 வைடுக்கு மேல கொடுத்தாலே நம்ம ஒரு நல்ல ஒரு பவுலர் என்ற பேரு நம்ம போயிடும். 6-4 கொடுத்தா எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. 6-4 கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான். 30 ரன் ஓவருக்கு போயிடும். 6-4 கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் நல்ல பவுலரா இருந்தேன், நிறைய ரன் கொடுத்துருக்கேன், 4-6 கொடுத்துருக்கேன். எப்போது அந்த கல்பாக்கத்தில் 16 வைடு கொடுத்தனும் அப்போதுலேருந்து நான் ஒரு தரம் இல்லாத பவுலர்னு அப்போயே எனக்கு முத்திரை குத்திட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், எக்ஸ்ட்ராஸ் எப்பவுமே கொடுக்க கூடாது. ஓ சொன்ன உடனே ஓகே சார் அப்படின்ற மாதிரி, தேங்க்யூ சார் அப்படின்னு நம்ம போற குட் லென்த் டெலிவரி கூட ஆப்போசிட்ல ஸ்ட்ரைக்ல இருக்கிற பேட்ஸ்மேன் அவங்க திறமையான பேட்ஸ்மேன் இருந்தா எல்லாமே அடிக்கத்தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஐபிஎல் மேட்ச்ல மிச்சல் ஸ்டார்க் கரெக்டா, அவர் என்ன மாதிரி பவுலர், எத்தனை கோடிக்கு எடுத்தாங்க, அதே கோடிக்கு அடி நடிக்கிறாங்க. சோ ஆப்போசிட் பேட்ஸ்மேன் கேட்ச். நீங்க சொல்லிட்டே இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி ஏதாவது கதை எடுத்தீங்கனால விக்கெட் விழுது. டிஜே நவீன், நீங்க இப்படிலாம் போட்டீங்கன்னா பேட்டிங் வந்துடும் பாத்துக்கோங்க. அவரே அவுட் ஆயிட்டு வரன்ற டென்ஷன்ல வந்துட்டு இருக்கா அப்படி. சோ யாருங்க? ஏமந்த் ஹரிஷா. சோ உள்ள வந்திருக்காரு ஹரிஷ். நைஸா ஒரு ஒத்த கண்ணால பாக்குறாரு ஃபீல்ட. வெயிட் பண்ணி பாப்போம். ஆகாஷ் ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. இப்பதான் நான் ஸ்கோரர் கிட்ட ஒரு லுக் விட்டேன். கால் திசையில மீண்டும் வைட். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி நம்ம அடுத்த மேட்ச், நம்ம ஹோம் மேட்சுக்காக கும்பல் இங்க வர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஆமா, நிச்சயமாக இப்ப எனக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஆன் பார்க்கணும். இல்லை, கேட்சுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல பவுண்டரி 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 பவுண்டரி
எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுறத நான் தானே இங்கே சொன்னேன், அது ஏன்டா சொன்னீங்களே அப்படின்னு ஒரு இது ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறோம். நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விளையாடுறது எங்களுக்கு நல்ல விஷயம். ஸோ ப்ரொமோஷன் நிறைய நான் ஏற்றிட்டேன். அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜாலியாக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப இவ்வளோ நேரம் இந்த காற்று எங்கப்பா இருந்துச்சுன்ற மாதிரி இருக்கிற நாள் நல்லா காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாக்குறீங்கன்னா இன்னைக்கு 9th மேட்ச் யூடியூப்ல பாக்குறீங்கனாலும் சரி, லைவ்ல பாக்குறீங்கனாலும் சரி. என்னங்க அது 6 என்ன பண்ணாரு அவரு? பால வர பால செல்லமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொப்பன சுந்தரிங்க நடனம் ஆடுற இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ அவங்களோட தான் நான் மறுபடியும் நடனம் ஆட போறேன். ஆகாஷ், இந்த மேட்ச்க்கு அப்படியே எனர்ஜி வச்சீங்கன்னா அடுத்த மேட்ச் ஜாலியா இருக்கும். நீங்க நடனம் ஆடுறீங்கன்னா இப்போ இருந்தே தொடங்கணும்னா தான் அது கரெக்டா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்டா சொன்னீங்க. ஒரு ரன் அந்த குயிக்கா சொல்லிடுறேன். சரி, அம்பையர்ஸ் தான் வெயில்ல நிக்கிறாங்களே, கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சா ஸ்கோரர்ஸ் ஃபேன்ல இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஸ்கோரர்ஸும் அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு கோவலம் கடற்கரை வராத கப்பிள்ஸுக்கும் தேங்க்யூ. ஒரு கிக் சிங்கிள். நீங்க சொன்ன மாதிரி கேமராமேன் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் ரிச்சர்ட் மற்றும் ஃபெரோஸ் அண்ணா. ஆஹா, ஒரு குவிக் டபுள். ரன் அவுட் கப்பில். அம்பையர் டு தேர்ட் அம்பையர். We have a review for run out. ரன் அவுட்டுக்கு ரிவ்யூ இருக்கு. We have a appeal for run out அப்படின்னு சொல்றப்ப அவங்க இந்த டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மிக்க நன்றி. சோ நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது STS ஃபவுண்டேஷன் கோவலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் சிறப்பான முறையில் 8வது நாள்ல நம்ம இப்ப இருக்கோம். 8வது நாள்ல 9வது மேட்ச்ல இருக்கிறோம். அடுத்த மேட்ச் ஸ்கோப் டீம் விளையாட போறாங்க. இந்த கோவலம் ஃபெஸ்ட் 2024 ஜூன் 1-2 மிக பிரம்மாண்டமா நடத்த போறாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள், உள்ளூர் விளையாட்டு போட்டிகள் மற்றும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் விளையாட்டு போட்டிகள்லாம் நடைபெற இருக்குது. என்னாச்சு ராகேஷ்? என்ன வேணும் உனக்கு? உன்னோட வேஜஸ் கட் பண்றேன். அவர்கிட்ட சொல்லுவேன், டிஜே கிட்ட என்ன குறுக்கிட்டாருன்னா அவருக்கு வேஜஸ் கட் பண்ணிடுவேன் நானு. எனக்கு வேஜஸ் கட் பண்ண என்ன, அரவிந்த் கை கேட்க காசு போவாது. அதான் சொல்லி வச்சிரு. வாவ்.
நீங்க இப்பதான் லைவ் பாக்குறீங்க அப்படின்னா டிஜேல வந்து டிஜே அரவிந்த் இல்ல நம்ம டிஜே நவீன் இருக்கா அப்படி. பல டீம் கார்டு இருக்காரு. அதுல ஒன்னு மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ், கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா, அப்புறம் டெக்கான் சார்ஜர்ஸ், இப்படி சொல்லிட்டே போலாம். என்ன மாதிரி ஒரு இடமா நிரந்தரமா இருக்க மாட்டாரு. கிரவுண்ட சுத்தி சுத்தி அப்படியே வந்துட்டே இருப்பாரு. கரெக்டா சொன்னீங்க. ஆனா இப்போ வந்திருக்க பார்த்திவ் பட்டேல் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பார்த்திவ் பட்டேல் கிடையாது. ஈசிஆர் டீமோட பார்த்திவ் பட்டேல். அடிக்கப்பட்ட பந்து கேட்சான்னு பார்க்கணும். இல்லை. அட்ரான்னு கேட்டது. அதுக்கான நம்ம ஸ்டெம்ப் மைக் வச்சிருக்காங்க. சோ எஸ், நான் சொன்ன மாதிரி லைவ் ஸ்ட்ரீமருக்கு அந்த கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கேமராமேன்ஸ்க்கும் யார் அந்த குட்டி சாம் கரன் பேரு கேட்டு சொல்றேன். கிஷோர். கிஷோர் சாம் கரன் கிஷோர். இந்த வயசுல என்னங்க அது 6ஆ? ஆமா. लाला कड़साती मुनाला दे मेरा पूरे लाला कड़साती मुनाला दे मेरा पूरे ரெட் கலர் ஜெர்சில ஆடலல ஆடலையே. சரி விடு. அத அவுட் விட மாடு மாதிரி ஆடி நிக்கறான் அங்கங்க. சோ வலியே இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த டைம்க்கு டீமோட ஸ்கோர் சொல்லிறேன். 3 ஓவர் முடிவுல 41ல இருக்காங்க. 3 ஓவர்கள் முடிவில் 41. எஸ், சூப்பர் ஸ்கோர் தான். சோ வர 2 ஓவரையும் பார்க்கணும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டாங்கன்னா நம்ம அம்பையர் கௌதம் என்னத்துக்கு வைப்ல இறங்கி இருப்பாரு. ஆனா மேட்ச்ல இப்ப சீரியஸா முழுங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க ஓபனர் தயாராகிறார் ஒருத்தர். நவீன் வாங்க வாங்க வாங்க, கிடைச்சிட்டாங்க ஆகாஷ், கிடைச்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு காதல் ஜோடி கிடைச்சிட்டாங்க. ஐயோ கிடைச்சிட்டாங்க. நான் அவங்கள நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் ஆகாஷ். நான் பாத்துட்டேன் மாம்சி. நீங்க பாத்துட்டீங்களா? எஸ் எஸ். எனக்கு என்ன அடி கிடைக்குன்னு தெரியல. இல்ல நீங்க வந்து அவங்கள்ட்ட கப்புள்ஸ் ஆன் கேட்காம இருந்தீங்கனாலே அவங்களே ஜாலியா சொல்லிட்டு விட்டுருவாங்க. நீங்க அதெல்லாம் ஆமாங்க, ஒரு அற்புதமான டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு சுற்றுலா பயணி நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட தான் இப்ப பேச போறேன். இந்த கோவளம் பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது எல்லாம் நல்லா கேக்குது. கேக்குதா? எஸ் எஸ். பரவாயில்ல, மைக் இவ்வளவு கூட வருது. அவங்கள வீட்டுக்கு தெரியாம பேசுறதுல என்ன சார் இருக்கு?
இல்ல நாங்க கேமரா காட்ட நாங்க மாட்டோம். கேமராலாம் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு தெரியுங்க உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு. இது வந்தாரை வாழ வைக்கும் கோவளம் கடற்கரை, குறிப்பாக காதலர்களை வாழ வைக்கும் கோவளம் கடற்கரை. எங்க எஸ்பிபி அழகா பாடினார் பாருங்க, மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூட்டுமோ, இந்த மண்ணில் வராத காதல் எதுவுமே இல்லைங்க. ஆனா சொல்லுங்கன்னா நீங்க எங்க இருந்து வரீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து வரீங்க. கோவளம் பீச்சுக்கு இது எத்தனாவது வாட்டி வரீங்க? மாசத்துக்கு ஒரு வாட்டி வராரு ஆகாஷ், புரிஞ்சுக்கோ. நீ மகாபலிபுரம் கடற்கரைக்கு போறீங்க, எங்கன்னா புரியுதா உனக்கு? புரிஞ்சுக்கோ. அண்ணே கோவளத்துக்கு கடற்கரைக்கு எதுக்காக வரீங்க? சும்மா பீச் பார்க்கலாம். பீச் இந்த பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் நிறைய கேள்வி கேட்கலான்னு வந்தேன், சார் வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன். அடுத்ததா ஏதாவது ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்க கிட்ட பேசுவோம். அடுத்ததா கப்புள்ஸ் வரணும்னா நாங்க நவீன் அண்ணனோட கப்புல தான் கூட்டு வரணும். நோபால், திரும்ப ஒரு நோபால், இது முறை ஃப்ரீ. நான் ஆக்சுவலா போன பால் சொல்ல மாட்டேன், இன்னொரு நோபால் போட்டாரு இதுக்கு முன்னாடி. அண்ணா அங்க பேசினாலும் பிஸியா இருந்தனால இங்க ஆப்ஷன்ஸ் இல்லை. மாம்சே ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு மாம்சே, நம்ம டிஜே நவீன் கேட்க சொன்ன அப்படி. அவர் மேல எனக்கு கோபம் இன்னைக்கு, ஏன்னா கடல் கிச்சனுக்கு என்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டாரு. சரி அதை விடுங்க. அப்பா பாத்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் 9th ஓவர்ல ரொம்ப நேரமா போற மாதிரி எனக்கு தான் இருக்கா, எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு தெரியல. வைட் டெலிவரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆகாஷ் நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுற லோக்கல் டீம் ஸ்கோப் டீம். நாங்க சீக்கிரம் பேசுறோம், நீங்க தயவு செஞ்சு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களா மாம்சே? நீங்க நைஸா வந்துட்டீங்க. இல்ல 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 பாப்போம். வைட் டெலிவரி ஓட முடிஞ்சா ஓடிதான் பாருன்னு பவுலர் சொல்ல, நான் ஓடினா நீ என்ன பண்ணுவோன்னு பேட்ஸ்மேன் நினைக்க ஒரே ஃபன்னா இருந்தது. இப்போ மாம்சே பாவம் அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, கதவுல பார்க்க வந்தாங்க, அவங்கள்ட்ட என்ன சொன்னீங்கன்னு தெரியல, இப்படி சுத்தி அவங்க சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நாங்களே தெரியாம தான் வந்திருக்கோம், நீங்க தெரியாம தான் வந்திருக்கீங்க, வீடியோ எல்லாம் எடுக்கல. ஒரு சில வார்த்தை அதுக்கப்புறம் தான் அவர் பேசினார். வருவாங்க, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு அடிமை வருவார்கள், சிக்குவார்கள், அவரை அறியாமல் கக்குவார்கள், அப்ப தெரிந்துவிடும். ஓகேவா? சோ இங்க வந்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு, அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேக் டு தி கிரிக்கெட். அதுக்கு வருவோம், கண்டிப்பா வருவோம். இங்க இப்போதைக்கு பெரிய அங்க பாரு அங்க பாருயா, என்ன பேச என்ன 6யா இல்லையா? ஒண்ணுதானா? ரெண்டு அகாயத்துல அடிச்சாரு. அது விஷயம் என்னன்றதை நான் டக்குன்னு இப்ப சொல்லிடுறேன். உண்மையான உமாபதி இன்னைக்கு வருவாரா மாட்டாரா? அவர் இல்லாமையா? அவரு நீங்க ஆடுறப்ப இங்க பக்கத்துலயே வந்து உட்காந்து அவரை கலாய்ப்பான்னாரு. சொப்பன சுந்தரி ஒரு டான்ஸ் போட வச்சிருக்கோம் அவரை. கண்டிப்பா ஆக்சுவலா சேர் கேர்ள்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. கூட அண்ணன் பேர் வச்சுட்டாங்க சேர் கேர்ள்ஸ். கூட அண்ணன் லோகேஷும் சூப்பராவே டான்ஸ் ஆடினாரு. அந்த இப்ப ஆடிட்டு இருக்க சுட்டி குழந்தை அவங்களும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. சுட்டி குழந்தை உங்க பேர் என்னமா? கயல் விழி. கயல் விட்டுட்டாருங்க. ஈஸி கேட்சுங்க. சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லும் போது ஓ என்னங்க நடக்குதுங்க? இந்த மேட்ச் ஒரே ஃபன்னா இருக்கு, இந்த மேட்ச் ஒரே ஃபன்னா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல அம்பையர் என்னமோ நோ அதெல்லாம் தப்புன்ட்டாரு, ஓவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால கம்மல் போயிட்டாங்க. ஸ்கோர் என்ன? சோ 57 அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிவுல ரொம்ப நேரமா போகுது. மந்தாகனியா இருக்கா?
இல்ல ஆக்சுவலா நல்லா போயிட்டு இருக்கு, நல்லாவே அடிக்கிறாங்க. இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃபேண்டா ட்ரெஸ் போட்ட டீம் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க நடுவுல. நிச்சயமாக மேட்ச்ல இந்த மாதிரி ஃபன் நடக்கும் தான். இது ரப்பர் பால், எஸ்பெஷலி ரப்பர் பால்ல இதெல்லாம் ஏற்படுறது தான். நாங்களாம் விளையாடும் போது அப்படிதான் இருக்கும். ஸோ மலையிலலாம் நிறைய விளையாடி இருக்கோம். சில கிரிக்கெட் மழையில ஆடுறது கஷ்டம், அது கிரிக்கெட் பால்ல ரப்பர் பால்ல விளையாடலாம். அதான் சொல்றேன், ரொம்ப கிரிக்கெட் பால்ல ரொம்ப கஷ்டம். நான் அதை தான் மீன் பண்ண வந்தேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். 4 ஓவர்ல நீ எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 57 இன்ஃபேக்ட். சோ மாம்சே இப்பதான் ஒரு நியூஸ் வந்தது. சொல்லுங்க. பவுலிங்ல மனோஜ் வந்திருக்காரு. சைக்கிள் இருக்கிறது பாத்தீங்கன்னா விராட் கோலி ஹரிஷா. விராட் கோலி ஹரிஷ் எஸ் இன்னைக்கு விளையாட போறாங்களே ராயல் சேலஞ்ச் பெங்களூர். எஸ் விளையாடுவாங்களா இல்ல மலையாள ரத்த ஆயிடுமா? அர்டிக் பாண்டியா நான் ஸ்ட்ரைக்கர் பாக்குறதுக்கு அர்டிக் பாண்டியா மாதிரி தான் இருக்காரு. ஆனா தலையில பேண்ட் கிட்ட இல்ல, பழைய அர்டிக் பாண்டியா மாதிரி இருக்காரு. ஒயிட் பால் White delivery. டேய் என்னடா போடுறேன்னு கீப்பர் கேட்க பவுலர் நான் பார்த்து 2 கூடுன்னு சொல்ல. சோ மாம்சே எஸ். உங்களோட குட்டி பாப்பா எப்போ கிரவுண்ட் கூட்டு வரீங்க? அவன் அங்க இருந்து ஃபோன் பண்ணுவான், பாப்போம். ஓகே ஓகே. ஹலோ அப்பா எங்க இருக்கீங்கப்பா? கிரவுண்ட்ல தான்பா இருக்கேன். ஓ நல்ல ஃபீல்டிங் சுட்டி கொள்ளுது. போனாடி கேட்ச் விட்டாரு, இன்னொரு பறந்து போய் ஃபீல்ட் பண்ணிருக்காரு. சிங்கிள். அடுத்த பந்து ஓகே எதுவுமே இல்லை. டாட் பால் தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நான் டக்குன்னு இப்போவே சொல்லிடுறேன். இப்போ எங்க கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்கனைசிங் டீம்ல இருந்து இன்சார்ஜா என்ன சொல்லுவாங்கப்பா? வாலண்டியர்ஸ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அது இல்லாம பால் பாய்ஸ் பால வெளியில இருந்து எடுத்து போடுறதுக்கு மிக்க நன்றி. அப்கோர்ஸ் சியர் லீடர்ஸ் எங்க பிரதர் லோகேஷ் எல்லாருக்கும் இந்த டோர்னமெண்ட் என்டர்டெயின்மெண்டா போகுதுல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டியூட்டி பாக்குறப்ப ஜாலியா இருக்குது பாக்குறதுக்கு. எப்பா இங்க பின்னாடி ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டாருப்பா. எவ்வளவு நான் அசோக்கா வைப்பீங்க, சீக்கிரம் அடிக்கிறாடா அப்படின்னு. ஐயோ அடிச்சாருன்னு சொன்னாரு. பால் எங்க போகுது, பேட் எங்க போச்சு? லெக் சைடுல பேட்டும் ஸ்ட்ரைட்ல பாலும் போயிருக்கு. கரெக்டா சொன்னீங்க. பேட்டையும் விருப்பப்பட மாட்டேன்றாங்க. நல்லா பிடிச்சு கிரிப்பா பிடிச்சு விளையாடினா தானே. இல்ல ஆக்சுவலா ஹரி ஆல்ரெடி சொன்னார் நினைக்கிறேன், இஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாரு. உப்பு காத்து பட வேர்வை அதிகமாக இருக்கும் உள்ளங்கையில அப்படின்னு. அது கரெக்டா எப்படின்றத எனக்கு தெரியல. இல்ல உண்மைதான் உண்மைதான். மேபி அது கூட ரீசனா இருக்கலாம். ஸோ இங்க எப்படி 12th மேன் ஆஃப் பேட்டிங் டீம் பின்னாடி எமோஷனலா அறான்றாரோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கு. அது காரணம் 57ல இருந்தாங்க, இப்போ 62 தான் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு எல்லா பாலுமே சிங்கிள் தான். அறான்னு சும்மா இருந்த ஒரு உசுபேத்தி விட்டாரு 12th மேன். 2 ரன் ஓடிட்டாங்க. 12th மேன் சொல்ல கஷ்டமா இருக்கு. உங்க பேர் என்ன பிரதர்? சூர்யா. ஓகே இன்னிங்ஸ் பிரேக். ஸோ சொன்ன மாதிரி 64ல முடிச்சிருக்காங்க. மாம்சம் கரெக்டான டார்கெட் 65. சூப்பர். என்ன ப்ரெடிக்ஷன் ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு 13 ரன் முடியலப்பா. ஆமாங்க கரெக்டா ப்ரெடிக்ஷன்.
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேப்ல வந்து ஒரு 6 ஒரு 4 முதல் 2 பால்ல துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் ஓடிட்டாங்கப்பா. ஸோ 65 தான் டார்கெட் அப்படின்ற நிலைமையில ஆல்ரெடி 11 ரன் அடிச்சிட்டாங்க. இப்படி பார்ப்போம் எப்படி இந்த மேட்ச் போகுது. லெஃப்ட் ஹேண்டோ ஆஃப் சைடு, இவரை பொறுத்த வரைக்கும் கிட்ட இப்போதைக்கு லெக் சைடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் காத்தும் அகேன்ஸ்ட். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. டீப் மிட் விக்கெட். இல்ல ஷாட், ஒரு புல் ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு குவிக் சிங்கிள். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ரைட்டு போகவே அம்பையரோட தொப்பையை குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸ் ஓடிறக்குள்ள. அந்த அளவுக்கு ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்ன்ற மாதிரி ஓடிட்டே இருக்காரு. 6 செம ஷாட்டுங்க பா. உங்களுக்கு தொகுத்து வரானது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டிஜே நவீன். முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18, 65 தான் டார்கெட் அப்படின்றப்ப டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்லான ஆப்போசிட் அண்ட் லெக் சைடு ரொம்ப கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம் அடிப்பாரா இல்லையா அப்படின்றத. பவுலர் நேம் லோகு வந்திருக்காருங்க பவுலிங்ல. அடிச்சிருக்காரு ஓவர் மிட் விக்கெட். ஆனா பவுண்டரி வரைக்கும் போகாது, 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. எஸ் ஓடிட்டாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அம்பையர் டெசிஷன் நாட் அவுட் தான் சொல்லியிருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க குயிக்கா. 20 ரன் முடிச்சிட்டாங்க. இன்னும் 45 ரன் தான் தேவை. அடுத்த ஒரு 23 பதில 45 ரன். சிக்ஸா இப்பதான் ஃபீல்ட் அட்ஜஸ்ட் பண்ணாரு. ஓ சூப்பர் சேவ் ப்ரோ, செம்ம சேவ். பேர் என்னங்க? சூர்யா. எப்பா செம்ம சேவ் ப்ரோ, ஒன் ஆஃப் பெஸ்ட். பவுண்டரி வெளியே பால் போயிடுச்சு, கிட்டத்தட்ட சேவ் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லணும். 2 ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு 6 இருந்திருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 ரன் தான். ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூர்யா சூப்பர் சேவ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 பால் 2 ரன்னா ஓடி எடுத்திருக்காங்க. 4 ரன் மொத்தமா. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட், டீப் ஸ்கொயர், டீப் மிட் அப்படின்னு சொல்லி லாங் ஆஃப் 2 பேரையும் வெளியே வச்சுட்டு ஸ்வீப்பர்ஸையும் வெளில வச்சிருக்காங்க.
நான் சூர்யாவை நவுத்திட்டீங்களேங்க. இது சூர்யா தவிர யார் இருந்தாலுமே தடுத்திருக்க முடியாது. அவரை நவுத்திட்டாங்க டீப் ஸ்கொயருக்கு. செக்கிங் நடக்குது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன பால் சேவ் பண்ணாதா இல்லையா அப்படின்றது தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் அம்பையர் சிக்னல் என்ன அப்படின்னு. தேர்ட் அம்பையர் சிக்னல் என்னன்னு இல்லன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 ரன் தான் ஓடியம் எடுத்திருக்காங்க. அந்த ரன் தான் கவுண்ட்ல இருக்கு. சூப்பர் சேவ் சூர்யா, அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். கிரௌட்ல எங்க இருந்தீங்கனாலும் இந்த சேவை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. கண்டிப்பா கிளாப்ஸ் பண்ணலாம். Dot. ஒரு குவிக் சிங்கிள். ஸோ அவுட் தாங்க ஆயிருக்காரு. ஆக்சுவலாக இங்கே ஒரு குட்டி கன்ஃபியூஷன்ஸ். அது இதில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழந்திருக்காரு. ஒரு ஷார்ட் ஃபைடில் கேட்ச் போயிருக்கு. இழந்திருக்காங்க உள்ள. அவுட் போல்டு. 2 பால்ல 2 விக்கெட். ஹேட்ரிக்கான வாய்ப்பு. ரெண்டு பால்ல 2 விக்கெட் எடுத்த காரணங்களால ஆன ஹேட்ரிக் பால்ல இருக்காருங்க பவுலர். நல்லா போடுறாருங்க. தொட்டு விட்டுருக்காரு பாயிண்ட்ல. டைரக்ட் அவுட். டீம் ஹேட்ரிக்குங்க இங்க.
மேட்ரிக் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்தோம்னா 2 ஓவர் முடிவில் 22ல இருக்காங்க. ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு. இந்த ஓவரில் ஒரு சான்ஸ் பவுலிங் டீமுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி வந்து இடத்த பிடிச்சாவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3வது ஓவர் போடுறதுக்கு பவுலர் லோகேஷ் வந்திருக்காரு. நம்ம 12th மேன் வேற பவுலிங் டீம்லேருந்து ரொம்ப டென்ஷனாக இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காருப்பா. கையை கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. குட் ஆஃப்டர்நூன் பிரசிடென்ட் ஆகாஷ். புரியல. நம்மளோட அடுத்த மேட்சை பார்க்கறதுக்காக யாரா? கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுடன் இன்று நம்மளுடைய கோவளம் இந்து பஞ்சாயத்தார்களும் அமர்ந்திருக்காங்க. அடுத்த மேட்ச் ஒரு விறுவிறுப்பாக பார்க்கணும். நம்மளோட கோவளம் டீம் விளையாடுது. ஸோ அதுவும் நடத்துகிற டீமில் ரொம்ப 7-8 வருஷம் கழிச்சு விளையாட போகிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த நேரத்தில் அவர்கள் வருக என்று எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வரவேற்கின்றோம். கண்டிப்பாக சார். நீங்க பேசிட்டே இருக்கும் போது ஒரு நோ பால் ஒரு வைடு இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் வந்துட்டு இருக்கு. ஃபுல் யூஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்லணும். பவுலருக்கே அடிச்சு விட்டுருக்காரு ஒரு ரன். திடீர்னு இந்த மேட்ச்ல அப்படியே திருப்பிட்டாங்க பவுலிங் டீம். ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? ஸோ நான் வர வரைக்கும் மொமெண்டம் பேட்டிங் டீமில் தான் இருந்திருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க. இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா போன ஓவரில் 3 விக்கெட், 2 விக்கெட் போல்டு, 3வது விக்கெட் ரன் அவுட் தொடர்ந்து. அப்ரிஷியேட்டே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யாருமே. நிச்சயமாக யாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு புகழ்ந்து பேசினா அது பிடிக்கவே பிடிக்காது. வைடு போட்டுருக்காருமா. ஐயோ திரும்ப வைடா. ஓ என்னங்க நடக்குதுங்க? நோ பால் மாம்சே. நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை இந்த பவுலர் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இருக்காரு. 16 எக்ஸ்ட்ரா போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? இது வரைக்கும் எத்தனை வைடு போட்டிருக்காரு? இல்ல அதுக்குள்ள பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு அப்ப கொடுக்கலப்பா. இல்லைன்னா நான் எப்ப விட்டு இருப்பேன். இல்ல அவர் தான் போடுறாரு. அவர் தான் நாங்க கண்டினியூ பண்றாரு. எஸ் அதே பவுலர் தான். அது மொத்தம் என்கிட்ட நடக்காதுங்க மிஸ்டர் ஆகாஷ். என்னோட முழுமையான பவுலிங் போட்டு தான் எப்பவுமே வருவேன். அது வைடு போட்டாலும் சரி, 6, 4 கொடுத்தாலும் சரி, நான் ஒரு சிறந்த வீரன் என்று நான் முழுமையா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவேன். சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு பால் நல்லா போட்டாரு. மொமெண்டம் மறுபடியும் மாறுமோ? இல்ல மாம்சே, நான் பாராட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா போடுறாருன்னு சொல்றப்பலாம் வைடா போடுறாரு நோவலா போடுறாரு புலம்புறப்பலாம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. உதிரிகள் அவர்களுடைய எதிரிகள் இப்ப இந்த மேட்ச்ல மாற போகுது. இது விட்டு இருந்தா வைடா தான் இருந்திருக்கும். 2 ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பவுலரே போயிருக்கலாம், மறந்துட்டாரு. 2 ரன் ஓடிட்டாங்க. ஸோ கடைசி பால் 2வது இன்ஃபேக்ட் 3வது ஓவரில் அரைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனா எங்கேயுமே போகல. வந்து லாங் ஆன் ரீஜன்லேயே உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னா பிகை ஜஸ்ட் சிங்கிளா. எஸ் ஒரு ரன்னோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் முடிவுல 31. ஸோ 65 அடிச்சா வெற்றின்றா. 34 ரன் தேவை 2 ஓவர்ல. நான் ஏன் இவ்வளோ ஸ்லோ மோஷனில் பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாக பேசி நான் எதுக்காக 2 நாள் முன்னாடி லீவு போட்டணும், 2 நாளாக லீவு போட்டணும், அதுக்கான வேலை திரும்பவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் தொண்டை கட்டிச்சு. ஆஹா கத்துறாரு இவர் தான் வச்சு, இல்லை கத்துறாரு இவர் தான் வச்சு விடுற மாதிரி. நீ பவுலிங் போட, ஏன் நீ போட அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ஏன் சொல்கிறாங்கன்றது எனக்கும் தெரியும். இந்த மாதிரி பவுலிங் போடு, இந்த மாதிரி டைமில் கரெக்டாக தப்பான பவுலர்கிட்ட கொடுத்து ரன்னு போச்சுன்னா நீ தானே கேப்டன், நீ தானே அவன்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 12th மேன் பவுலிங் உள்ள வந்திருக்காரு புவனேஸ்வர் குமார் அப்படின்னு சொல்லி. அதான் புவனேஸ்வர் குமார் தானே? எஸ். நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டா. எந்த பவுலர் இப்ப தப்பான பவுலர்கிட்ட கொடுத்தா கேப்டனுக்கு தான் அந்த திட்டு போகும். வைட் பால்.
உதிரிகள் உங்கள் எதிரிகள்னு என்னோட நண்பர் சொல்லுவாரு இதே நேரத்துல. ஸோ செக். விரால் பக்கம் ஸ்கோப் டீமோட விளையாட போற அணி வெள்ளை பக்கம். ஊர் வந்து வெள்ளை பக்கம். கேட்சான்னு பார்க்கணும். அவுட். போறாருன்னு நினைக்கிறேன். எஜ்ஜா இல்ல அப்பீல் பண்ணாங்க. இல்ல இல்ல நாட் அவுட் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும், எதிர்பார்ப்போம் கண்டிப்பா. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஆகாஷ். எஸ். நம்ம கடந்த மேட்ச் ஒரு கிங் லூயிஸ் ஒரு டீம் விளையாண்டாங்க, லோக்கல் டீம். ஸோ அது செம வைபான மேட்ச், அதை மறக்க முடியாது இந்த டோர்னமெண்ட்ல. அதே போல அந்த வைப் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அவங்க வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பா கார குழம்பான்னு தெரிஞ்சிடும். என்ன சொன்னீங்க? அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க சொன்னீங்க. உங்களோட குட்டி பாப்பா கூட்டு வந்தீங்களா? இல்லையே, ஹலோ அப்பா எங்க கிரவுண்ட்ல தான்பா இருக்கேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் விளையாடுறதுனால அவனை கூட்டிட்டு வர முடியாது. அவனை நான் வாங்க இது பாருங்க. ஸோ ஒரு ரெட் கலர்ல கிடையாது, ஓவர்த்ரோலாம் கிடையாது. பால் டெட் ஆயிருச்சு. சும்மா பால பாஸ் பண்ணாரு விக்கெட் கீப்பர். அதுக்கு ஓவர்த்ரோக்கு ஓடிட்டு இருக்காருங்க. ஐயோ பாவங்க பேட்ஸ்மேனு. ஒரு 20-30 பேர் போற மாதிரி இருக்கப்பா ஸ்கோப் டீம்ல. எஸ் கரெக்டா சொன்னீங்க. அத லீட் பண்றது யாரு? நம்ம சுந்தர் அண்ணன். ஆஹா நிக் பண்றீங்க. கேட்ச் கிடையாது. இன்னும் எவ்வளவு பந்துகள் பாக்கி இருக்கு? லாஸ்ட் பால் ஆஃப் த 4வது ஓவரிங்க. ஸோ இது ரொம்ப இந்த தருணம் ஒரு அற்புதமான தருணம். விக்கெட்ல நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா ஓவர் முடிஞ்சிருக்கோம். சரி 4 ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. லாஸ்ட் ஓவர். இன்னும் ஒரு ஓவர் மீதம் இருக்கா? இன்னும் எத்தனை அடிக்கணும்? ஆமா இல்ல ஆக்சுவலா நிறைய அடிக்கணும். இன்னும் நிறைய அடிக்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ விளையாடுற ஸ்கோப் டீம் 30 எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு தொழில் வேலை அந்த மாதிரி ரொம்ப ஹரியா ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த எஸ்டிஎஸ் டோர்னமெண்ட் மூலியமா ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம். நிச்சயமா இந்த டோர்னமெண்டால தான் இவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு யுனைட்டியா மறுபடியும் அந்த ரணி ஸ்கோப் மாஃபியா அது போல மீண்டும் ஒரு ஒற்றுமையோட விளையாட போறாங்க நினைச்சா அதே மகிழ்ச்சியா இருக்குது. வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு சகஜம். யூனிட்டியும் நட்பும் தான் ரொம்ப முக்கியம். சோ அதை முன்னெடுத்து இந்த டோர்னமெண்ட் நிறைய விளையாட்டு வீரர்களை ஒன்று சேர்த்திருக்கின்றது. சோ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் வெயிட் பண்ணி பாப்போம். 32 அடிக்கணும். இதுக்கு சான்ஸே இல்லைன்னு எங்களோட 12th மேன் ஆஃப் bowling டீம். ஆனா சான்ஸ் இருக்குன்னு உங்க டீம் காமிப்பாங்க போல. என்னங்க இவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் போடுறாங்க? இதுக்கு கண்டிப்பா திட்டு இருக்கா? டீமுக்கு இருக்குதானே, டோஸ் இருக்குதானே கேப்டன்? இது எவ்வளோடா எக்ஸ்ட்ராஸ் போடுவீங்க அப்படின்னு. என்ன
என்னன்னு காரணம் பார்த்தா பவுண்டரி தான் நினைக்கிறேன். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. மீண்டும் அடிக்கப்பட்ட பந்து. ஜஸ்ட் சிங்கிள். ஆமா ஒரு ரன் தான். ஹேண்டிகேம். மேட்ச் முடிஞ்சுச்சு நினைக்கிறேன். பிரதர்ஸ் ஸ்கோர் சொல்லுங்க. ஆட்டம் நிறைவு பெற்று விட்டது. வெற்றி பெற்ற அணியினருக்கு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கார்த்திக் கிரிக்கெட் கிளப் தையூர் அணியினருக்கு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு வெற்றி கிளப், நீங்க பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு போயிடுங்க. மீண்டும் ஒரு வெற்றி தையூர் ஊராட்சியை சேர்ந்த ஒரு அணிக்கு கிடைத்திருக்கின்றது. பிரசன்டேஷன் ஏரியாக்கு ஹேண்டிகேம். பிரசன்டேஷன் ஏரியா முடிச்சுட்டு போலாம். ஹேண்டிகேம்